உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 10th வந்து உங்களுக்கு துரைமாணிக்கம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இயற்பெயர். இந்த டிஃபரன்சியேஷனும் தெரியணும். ஓகேவா? சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பாவலரேறு அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர். அவர் நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்தது பெருஞ்சித்திரனாரினுடைய நூல்கள் யாவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் பெருஞ்சித்திரனாரினுடைய நூல்கள். பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் யாவை? அவர் 3 இதழ்கள் நடத்தியிருப்பாரு. அது என்னன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இதுல இருந்து பொருந்தாத இணை கேட்கலாம். பொருந்தாதது எது அப்படின்னு இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், மாத்தி கொடுத்து இதுல எது மிஸ் மேட்ச் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். அவர் நடத்தி வந்த இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம்.